இப்போ நம்ம வங்கக்கடல்ல ஒரு புயலோ, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ, இல்ல ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ உருவானா, ஒரே ஒரு இடத்துல தானே கரையை கடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் வரப்போற நிகழ்வு. நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக நவம்பர் இறுதியில வரப்போகுதுல்ல, அந்த மாரி ஒரே ஒரு இடத்துல கரையை கடக்க போறதே கிடையாது. பல இடங்கள்ல கரையை தொட்டுவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு இடத்துல கரைய கடக்க போகுது. எங்க கரைய கடக்க போகுது? நவம்பர் 25, 26, 27, 28, 29ஆம் தேதி வரைக்கும் பலத்த மழை எங்க பெய்ய போகுது? பல செய்தி ஊடகங்கள்லாம் ஒரு மாரி பயத்த கிளப்புறாங்களே. பெரிய மழை வந்துரும், வெளுத்து வாங்கிரும், ஒரு தீவிரமான மழை பெய்ஞ்சிரும், வெள்ளத்துல மிதக்கும் தமிழ்நாடு அப்படி இப்படின்னு சொல்றாங்களே. உண்மையே அதா? இல்ல வந்து பொய்யா சொல்றாங்களா? எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவா பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் கோபிநாதன். தெளிவான விரிவான வானிலை அறிக்கையை நான் பல வருடங்களா உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட கொடுத்துட்டு இருக்கேன். மறந்துடாம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்று நவம்பர் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்று நம்ம முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேற்று வந்து கொட்டுன்னு மழை கொட்டியிருக்கு. கிட்டத்தட்ட மேக வெடிப்பு வந்து ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன்ல நடந்திருக்கு. அங்க வந்து 19 சென்டிமீட்டர் மழையானது கொட்டிடுச்சு மேக வெடிப்பு காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்துல. இந்த ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்த செய்தியை சொல்றேன். அதாவது இந்த மாத இறுதியில நமக்கு ஒரு நிகழ்வு வரப்போகுது. அது புயல் கிடையாது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், புயல் கிடையாது. இன்னும் புயல்னு நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லவே கிடையாது. இப்ப வரைக்கும் நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம், நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் இரண்டும் ஒன்று தான். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதாவது வரக்கூடிய நவம்பர் 23ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 2 தினங்கள்ல மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதி வாக்குல தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அது வந்து தமிழ்நாட்டில் கரையை கடக்கும், தமிழ்நாட்டில் கரையை தொடும் அப்படின்லாம் இன்ன வரைக்கும் சொல்லலை. இது புயலாக உருவாகாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு முக்கியமான அழுத்தம் திருத்தமான ஒரு செய்தி. இது கரையை எங்க நெருங்க போகுது, மழை எங்க போய போகுது? சரி, இந்த புயலே இல்லை, மழை இருக்குமா? மழை எங்க இருக்கும்? ஒரு ஒரு வெள்ளம் வர லெவலுக்கு மழை இருக்குமா? ஒரு வெளுத்து வாங்கக்கூடிய மழை இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நவம்பர் 21ஆம் தேதி. இப்பவே இந்தோனேசியா, அதாவது இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய பாண்டா ஆச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் காற்று சுழற்சியாக உருவாகி விட்டது. ஓகேவா? இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து தீவிரமாகும். அதாவது இந்தோனேசியா பாண்டா ஆட்சியில இன்னைக்கு இப்ப காற்று சுழற்சி உருவாகிருச்சு. இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து தீவிரமாகி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக கடற்கரையை நெருங்க போகுது. தமிழக கடற்கரையை நெருங்குவதெல்லாம் அடுத்து இது ரொம்ப முக்கியமா இலங்கை கடற்கரையை அடைய போகுது. இலங்கையுடைய வடக்கு மாகாணம், இலங்கையுடைய கிழக்கு மாகாணம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய கிழக்கு பகுதி இருக்குல்ல, நம்மளுடைய இலங்கையுடைய கிழக்கு பகுதினா திரிகோணமலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு, கிளிநொச்சி, அப்புறம் நம்மளுடைய ஜாஃப்னா, யாழ்ப்பாணம், இந்த அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்மளுடைய வட இலங்கை, கிழக்கு இலங்கை இந்த பகுதிகள் வரக்கூடிய நவம்பர் 24ஆம் தேதியே மழையை வந்து பெறப்போகிறது. இலங்கையில தான் மழை ஃபர்ஸ்ட் பெய்யும். ஏன்னா இலங்கையில தான் கரையை தொடப்போகுது. வரப்போற அது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதிக்கு அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்னு வச்சுங்க. அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையுடைய கடற்கரையை தொடும். அதாவது இலங்கையுடைய கடற்கரைனா இலங்கையுடைய அந்த நம்ம திரிகோணமலை இருக்குல்ல, திரிகோணமலையை வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் 24, 25, 26, 27 குறிப்பா நவம்பர் 26ஆம் தேதி முழுக்க வட இலங்கை வந்துடும். வட இலங்கைனா அதாவது உங்களுக்கு தெரியும், முல்லைத்தீவு நம்மளுடைய அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி வடக்கு இலங்கையில வரக்கூடிய நவம்பர் 26ஆம் தேதி வந்து நீடித்து தொடர்ந்து இலங்கையுடைய வடக்கு பகுதியில பலத்த மழையை தரும். ஏன்னா கரையை தொடப்போகுது, அங்கேயே கரையை தொற்றும். நவம்பர் 26ஆம் தேதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு இலங்கையில அது கொட்டுன்னு மழையை கொட்டிட்டு இது வடக்கு இலங்கைக்கு வரும்போதே தமிழகத்துல மழை தொடங்கிடும். வடக்கு இலங்கைக்கு வந்தோன்னே இது என்ன பண்ணுது பார்த்தீங்களா, அடுத்து அப்படியே இலங்கைக்கு வந்துட்டு அந்த இலங்கையுடைய வடக்கு இலங்கையில ஒரு
மோதிட்டு அடுத்த மோதி எங்க தெரியுமா? நேரா வந்து நம்மளுடைய டெல்டால ஒரு மோது. டெல்டால எங்க? நாகப்பட்டினம். நாகப்பட்டினம், காரைக்கால், குறிப்பா நம்மளுடைய நாகப்பட்டினம், காரைக்கால், அந்த மயிலாடுதுறை, கடலூர், இந்த பகுதியில ஒரு மோது. அந்த கரையை தொடுது. டெல்டாவுடைய கடற்கரையையும் தொடுது. எப்ப தொடுது? நவம்பர், அதாவது 27ஆம் தேதி டெல்டாவோட கடற்கரையை தொடுகிறது. தொட்டு விட்டு பிறகு அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிழக்கு நோக்கி அப்படியே வங்கக்கடலுக்குள்ள வருது. கொஞ்சம் நம்மள்ட்ட நம்ம டெல்டா வந்து ஒரு தொட்டுட்டு அப்படியே மறுபடியும் விலகிக்குது. விலகி மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ஆம் தேதி வலு குறைந்து நவம்பர் 29ஆம் தேதி வாக்கில் சென்னையில் போய் இது கரையை கடப்பது போல வானிலை காட்டுது. சென்னையில் கரையை கடக்குதுன்னா சென்னையில் இது தீவிரமாலாம் கரையை கடக்கல, வெறும் காற்று சுழற்சியாக கரையை கிடக்குது. புயல் கிடையாது, அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கிடையாது, எதுவும் கிடையாது. வெறும் காற்று சுழற்சியாக கரையை கிடப்பது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியா இருக்கு. நீங்க வாட்டில் போய் வந்து அமெரிக்கா மாடலை பார்த்துட்டு அமெரிக்கா மாடல்ல வேற மாதிரி காட்டுது, ஒரு தீவிர நிகழ்வு வருவது போல. ஆனா எப்படி இருந்தாலும் இது கரையை தொடும்போது வலு குறைந்து நம்ம சொல்றேன் என்னன்னா இது புயல் கிடையாதுங்க, புயலே கிடையாது. மீண்டும் ஒரு முறை சொல்றேன். அதனால நல்லா மறுபடியும் ஒரு முறை கேட்டுங்க. நவம்பர் 25ஆம் தேதி இலங்கையுடைய கிழக்கு பகுதிக்கு வந்துடும். நவம்பர் 25ஆம் தேதி அந்த நம்மளுடைய இலங்கையுடைய கிழக்கு பகுதிக்கு வந்துடும். நவம்பர் 26ஆம் தேதி இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வந்துடும். நவம்பர் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாகை, காரைக்கால், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்ட கரையை தொடும். குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய வேளாங்கண்ணி, அதுக்கப்புறம் இந்த பகுதி, இந்த காரைக்கால் பகுதியில் கரையை தொட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28ஆம் தேதி சற்று விலகி வங்கக்கடலுக்குள்ள போய் வலு குறைந்து பிறகு நவம்பர் 29ஆம் தேதி வாக்கில் நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழவேற்காடு பகுதியில் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். இது கரையை கடந்து தொடர்ந்து அப்படியே பெங்களூர் வழியாக அது அப்படியே அதனுடைய பாதை அப்படியே நேராக உள்ள போய் பெங்களூர் வழியாக உள்ள அங்கே போய் அந்த பக்கம் கரையில் இந்த பக்கம் இறங்க போகுது, அரபிக்கடலில் போய் இறங்கிடும். இதுதான் இப்போதைக்கு வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி. இதனால மழை எப்போ சார் நமக்கு தொடங்கும், மழை எப்படி ஆரம்பிக்கும், மழை எங்கே அதிகமாகும் அப்படின்னு கேட்பீங்க. மழை வந்து பார்த்தீங்கன்னா நெல்லூர், அதாவது வந்து நெல்லூர் முதல் ராமநாதபுரம் வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் நவம்பர் 26ஆம் தேதி ஒரு பலத்த மழை தொடங்கும். இங்கே இலங்கை எப்போ இலங்கைக்கு வருது? நவம்பர், அதாவது 26ஆம் தேதி இலங்கையுடைய கடற்கரை கடல் ஓரத்தில் வடக்கு இலங்கையில வந்து நீடிக்க போதில்ல. இது வடக்கு இலங்கைக்கு வரும்போதே நவம்பர் 26ஆம் தேதியே நெல்லூர் ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திரா, அப்புறம் வந்து திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அப்புறம் கடலூர், மயிலாடுதுறை, அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர் எல்லாமே வச்சுக்கலாம். வடகடலோரம் பலத்த மழையை நவம்பர் 26ஆம் தேதி சந்திக்கும். வடகடலோரத்தில் தான் ஒரு கூடுதலான மழை. நம்ம டெல்டால மழையை கொஞ்சம் கூடுதலாக எதிர்பார்த்தோம். இப்போ டெல்டால வந்து மழை பெய்வது போலயே வானிலையில் காட்டக்கூடிய செய்தி கொஞ்சம் குறைந்து காணப்படுறது போல இருக்கு. வட தமிழ்நாட்டில் பலத்த மழை இருக்கு. சென்னையெல்லாம் வெளுத்து வாங்கிடும். இது இலங்கையில வந்து நீடிக்கும் போது, இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வரும்போதே நவம்பர் 26ஆம் தேதியோ ஒரு காட்டிரும் மழை. அதுக்கப்புறம் மழை குறையும். நவம்பர் 27, 28 இது வலு குறையுது. 27, 28 வலு குறையிறனால நமக்கு அந்த லெவலுக்கு ஒன்றும் 27ஆம் தேதி வரைக்கும் தான் அதனுடைய வலு கொஞ்சம் கூடுதலா இருக்கும். நவம்பர் 26, 27 வலு கூடுதலா இருக்கும். நவம்பர் 28, 29 வலு குறைந்து விடும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, நான் அவங்கள்ட்ட சொல்றது வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம கோபி சொல்றான், நம்மளுடைய ஏதோ வீடியோ போடுறாங்கன்னு நீங்க நினைக்க வேணாம். நம்மளுடைய IMD, அதாவது இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று வெளியிட்டு இருக்கக்கூடிய வானிலை அறிவிப்புல நவம்பர் 21ஆம் தேதி காலை, அதாவது ஒரு 8 மணிக்கு ஒரு வானிலை அறிக்கை வெளியிடுவாங்க. அதுல பார்க்கும்போது இன்று 21ஆம் தேதி மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய மஞ்சள் அலர்ட்னா ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் தமிழ்நாட்டில் மழை பெய்யலாம். 25ஆம் தேதி தான் நமக்கு மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 25ஆம் தேதியும் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 26ஆம் தேதியும் மஞ்சள் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 27ஆம் தேதியும் மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மஞ்சள் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க, ரெட் அலர்ட்லாம் கொடுக்கல. அப்போ இந்திய வானிலை ஆய்வு மையமே இது ஒரு தீவிர நிகழ்வாக இருந்திருந்தா இப்போவே அதுக்கு ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம பொறுத்திருப்போம்.
வானிலை வந்து மாறக்கூடியது. இப்போ ஒன்று நம்ம சொல்லிட்டு போனால் அடுத்த வீடியோலேயே வேற மாதிரி ஒன்று சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்கள் உடனுக்குடன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது போன்ற செய்திகளை நீங்கள் தெளிவாக கேட்டு பெறலாம். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். நவம்பர் 25ஆம் தேதி இலங்கையுடைய கிழக்கு பகுதிக்கு வந்துடும். நவம்பர் 26ஆம் தேதி இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு இந்த நிகழ்வு வந்துடும். நவம்பர் 27ஆம் தேதி, அதுக்கப்புறம் நம்மளுடைய 27ஆம் தேதி, நவம்பர் 27ஆம் தேதி நாகை, கடலூர், குறிப்பாக நாகையும் காரைக்காலும் கடலூரும் மயிலாடுதுறையுடைய கடற்கரையை தொட்டு பிறகு நவம்பர் 28ஆம் தேதி சற்று கிழக்கு நோக்கி வங்கக்கடலுக்குள்ள உள்ள போய் வலு குறைந்து நவம்பர் 29ஆம் தேதி சென்னையில் இது வந்து கரையை தொடப்போகிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன். இது எப்படி தான் இருந்தாலும் 3 கரையை தொடுது. ஒரு கரை என்ன, இலங்கையுடைய அந்த வடக்கு மாகாணத்தை தொடப்போகுது. இன்னொரு கரை என்ன, டெல்டாவோட நாகப்பட்டினம், அந்த காரைக்கால், வேளாங்கண்ணி கரையை தொடப்போகுது. அந்த கரையை தொட்டு, அதாவது அந்த கடலூர்னு கூட வச்சுக்கலாம், மயிலாடுதுறை, கடலூர், அந்த கரையை தொட்டு மறுபடியும் விலகி மறுபடியும் நவம்பர் 29ஆம் தேதி தான் சென்னையில் வந்து கரையை லேசான சுழற்சியாக கரையை கடந்து அப்படியே பெங்களூர் வழியாக அது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அப்படியே அந்த பாதை வழியாக எங்கே போகுது, அரபிக்கடலுக்கு போகுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.